நீங்க நல்லா இருக்கணும். நல்ல சமயம் பார்த்து வந்தீங்க. நீங்க மாத்திரம் வராம இருந்திருந்தா அந்த புலி என் மாட்டை கொன்னு இருக்குங்க. ஓஹோ, அது உங்க மாடா? ஆமாங்க. ஐயா, புலியை சுட்டு விட்டுட்டீங்களே. புலியும் நல்ல பாம்பும் ஒரே குணம் உள்ளதுங்க. அடிச்சு உயிரோட விடக்கூடாது. அப்படி விட்டுட்டா என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு கடிச்சு கொன்னே விடுங்க. பயப்படாதீங்க, அந்த புலி என் துப்பாக்கிக்கு தப்பவே முடியாது. அது இங்க எங்கேயாவது தான் பதுங்கி இருக்கணும். நான் போய் பாக்குறேன். பாக்குறது நாங்க அது எப்படியாவது சுட்டு கொண்டுட்டீங்கன்னா இந்த ஊரே உங்களுக்கு கடையப்பட்டிருக்குங்க. நன்றி. காட்டுராணி கோட்டையிலே கதவுகள் இல்லை, இங்கு காவல் காக்க கடவுளை என்றே ஒருவரும் இல்லை. காட்டுராணி கோட்டையிலே கதவுகள் இல்லை, இங்கு காவல் காக்க கடவுளை என்றே ஒருவரும் இல்லை. கலந்து விட்டால் கால நேரம் பெறுவதும் இல்லை. காட்டி காட்டி மறைத்துக் கொள்ளும் சுயநலம் இல்லை இதிலே. கலந்து விட்டால் கால நேரம் தெரிவதும் இல்லை. மேகமென்ற தந்தை கண்ணில் நீர் வழிந்தது, இங்கே விதவிதமாய் குழந்தைகள் போல் செடி வளர்ந்தது. மேகமென்ற தந்தை கண்ணில் நீர் வழிந்தது, இங்கே விதவிதமாய் குழந்தைகள் போல் செடி வளர்ந்தது. பூமி என்ற தாய்மடியில் தவழ்ந்து வந்தது, பூமி என்ற தாய்மடியில் தவழ்ந்து வந்தது. நோயில் புலம்புகின்ற மனிதருக்கும் மருந்து தந்தது, நோயில் புலம்புகின்ற மனிதருக்கும் மருந்து தந்தது. காட்டுராணி கோட்டையிலே கதவுகள் இல்லை, இங்கு காவல் காக்க கடவுளை என்றே ஒருவரும் இல்லை. இன்னைக்குத்தான் என் மேல உனக்கு கருணை பிறந்திருக்குது. இல்லனா என்ன கடிக்க வந்த பாம்பை நீ அடிச்சு வரட்டுவியா? உயிரை காப்பாத்துனதுக்கு நன்றின்னு ஒரு வார்த்தை சொல்ல யோகியத்தை இல்ல, என்னமோ பேசுறியே. நான் எதுக்கு உனக்கு நன்றி சொல்லணும்? நீ உன் கடமையத்தானே செஞ்ச. என்னது? பின்ன சத்தியமா நன்றி சொல்லணுங்கிறதுக்காகவா சாவித்திரி யமங்கிட்ட இருந்து அவன் உயிரை மீட்டா? பிள்ளைய காப்பாற்ற வேண்டியது தாயோட கடமை, புருஷனை காப்பாற்ற வேண்டியது மனைவியோட கடமை. இதையெல்லாம் நான் சொல்லித்தான் நீ தெரிஞ்சுக்கணுமா? நீ ஒரு மனுஷனாட்டம். இத பார், நீ அடிக்கடி என்கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருக்க. இன்னைக்கு எங்க அண்ணன் கிட்ட சொல்லி உனக்கு என்ன செய்ய போற பாரு. சொல்றத சொல்ல போறேன். இனிமே என்ன? இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு முடிவு பண்ணாம அந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். அட பாவி, உன் உயிரை காப்பாத்துறதுக்கு நீ கொடுக்குற பரிசு ஆயிட்டு. பரிசு இல்ல, பல நாளா காத்து கிடந்தவனுக்கு கிடைச்ச சந்தர்ப்பம். நழுவ விட மாட்டேன். நீயும் என்கிட்ட இருந்து நடிவிட முடியாது. வா.
கொஞ்சம் நில்லுங்க. நல்ல சமயத்துல வந்து என் மானத்தை காப்பாத்துனீங்க. இந்த உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். அது இருக்கட்டும், அவன் யாரு? அவன் இந்த ஊர்ல கொஞ்சம் வசதி உள்ளவான். பேரு முத்தையா, பெரிய போக்கிரி. ஆமா, நீங்க யாரு? என் பேர் சேகர். பக்கத்து செல்வபுரத்தில் இருக்கேன். வேட்டைக்கு வந்தேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு புலியை சுட்டேன். அடியை வாங்கிட்டு அது தப்பிச்சிருச்சு. அதைத்தான் தேடிட்டு இருக்கேன். ஐயோ, எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு அதை சுட்டு கொன்னுடுங்க. அடிப்பட்ட புலி ஆளை கொல்ற புலியா மாறிடும்னு சொல்லுவாங்க. ஆமா, உங்களை பார்த்தா பெரிய இடத்து புள்ளி மாதிரி தெரியுதே. அது நீ எப்படி கண்டுபிடிச்ச? அவங்கதான் சின்ன சோறு செரிக்கிறதுக்காக துப்பாக்கி தூக்கிக்கிட்டு வேட்டையாட வருவாங்க. பரவாயில்லையே, என்ன வாயாடி இருக்க நீ? ஆமா, உன் பேர் என்ன? எங்க நீங்களே சொல்லுங்க பாக்கலாம். நல்லா இருக்கு. இஷ்டம் இருந்தா சொல்லு, இல்லன்னா வேண்டாம். சொல்லட்டுமா? அது என்ன? அது மரம். இம்மனா வேடிச்சுட்டா மரம். வீட்டு நிலையோட சேர்ந்து என்ன இருக்கும்? கதவு. உன்ன வேடிச்சுட்டா கதை. ரெண்டையும் சேர்த்து சொல்லுங்க பாக்கலாம். மர கதை. மர கதை. அடே, மரகதம். சரி, உங்க அப்பா பேர் என்ன? நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது எங்க அப்பா அம்மா செத்து போயிட்டாங்க. ஒரே ஒரு அண்ணன் தான் இருக்காங்க. ஆமா, இப்படிப்பட்ட காட்டுக்குள்ள நீ எதுக்காக வந்த? நாட்டுக்குட்டி கால் உடைஞ்சு போச்சு, பச்சிலை பிரிக்கிறதுக்காக வந்தேன். ஓஹோ, உனக்கு வைத்தியம் தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். ஒரு பாட்டி சொல்லி கொடுத்தாங்க. நேரமாச்சு, நான் வரேன். என்னம்மா? உனக்காக நான் எவ்வளவு நேரம் காத்திருக்கிறது. எனக்கு நீ ஒரே பிள்ளை. எப்போ நீ என் கண் முன்னாலேயே இருக்கணும்னு நான் விரும்புறேன். நீ என்னடா வேட்டைன்னு சொல்லிட்டு அடிக்கடி வீட்டை விட்டு போயிடு. இன்னைக்கு ஏன்பா இவ்வளவு நேரம்? அம்மா, இன்னைக்கு காட்டுல ஒரு புலிய பார்த்தம்மா. என்ன புலியா? ஆமாமா, ஒரு மாட்டை துரத்திட்டு ஓடிச்சு. அந்த மாட்டை காப்பாத்துறதுக்காக புலிய சுட்டேன். குறி கொஞ்சம் தவறி குண்டு கால பட்டுடுச்சு. அந்த அடியோட புலி தப்பிச்சிடுச்சுமா. எப்படியோ மாடு பிடிச்சிடுது இல்ல, அது போதும். யார் செய்த புண்ணியமோ நீயும் நல்லபடியா வந்து சேர்ந்து. தம்பி, இனிமே நீ அந்த புலியை பத்தி நினைக்காது. புலிய பத்தி உங்களுக்கு தெரியாதுமா. அடிபட்ட புலி ஆளை கொல்ற புலியா மாறிடும். அந்த புலி எப்படியாவது சுட்டு கொல்லணும், இல்லைன்னா பக்கத்து ஊர்ல இருக்கிற ஜனங்களுக்கு ஆபத்து. தம்பி, புலியனாலே எனக்கு பயம். உங்க அப்பா இறந்ததுக்கு ஒரு புலிதான் காரணம்னு ஏற்கனவே உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கிறேன். அதனால இனிமே நீ அந்த காட்டு பக்கம் போகாதேப்பா. அம்மா, சுட்டவன் நான் இருக்கும் போது அந்த புலி ஊர் ஜனங்களுக்கு துன்பம் கொடுக்கறத நான் பார்த்துக்கிட்டு பேசாம இருக்க முடியுமா? அது மட்டும் இல்ல, நான் தான் அந்த புலியை வேட்டையாடி கொள்ள முடியும். ஏன்னா எனக்குத்தான் அதோட அடையாளம் சரியா தெரியும். உனக்கு ஏன்பா இந்த வேட்டை பைத்தியம்? தம்பி, நாட்டுல வசிக்கிறதுக்காக மனிதர்களையும் காட்டுல வசிக்கிறதுக்காக மிருகங்களையும் கடவுள் படைச்சிருக்காரு. நீங்க தான் மிருகங்களை தேடிக்கிட்டு காட்டுக்கு போறீங்களே தவிர அது உங்களை தேடிக்கிட்டு நாட்டுக்கு வர்றது கிடையாது. கையில துப்பாக்கியும் மனசை துணிச்சல் இருக்கிற வரைக்கும் மிருகங்களால எனக்கு எந்த ஆபத்தும் வராது. நீ எப்பவும் இதையேதான் சொல்லிக்கிட்டு இருக்க. சரி சரி, சாப்பிடுவா. ஆமா, வரப்போற தேர்தல்ல அனாவசியமா அரசியல் பேசாதே. டீ சாப்பிடுற இடத்துல கட்சி தெரியாத பயல்கள்லாம் கட்சியை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாயா? அண்ணே, 38 நயா பைசா என் கணக்குல வச்சுக்கண்ணே. ரொக்கம் இல்லாம சாப்பிடுற பசங்களை வெக்கம் இல்லாதவன்னு சொல்றவன்னா நாளைக்கு கொடுக்குறிய? நாளைக்கு இந்த கடை பக்கமே வர மாட்டியாடா? நாளைக்கு தாரண்ணே. நாளைக்கு துட்டை கொடுத்துட்டு துண்டை வாங்கி போப்போ. நாளைக்கு கொடுக்குறேன். போட என்ன, நம்மளே ஏமாத்துறாங்க. அண்ணா, கொஞ்சம் டிகாசன் வேணுங்களா? டிகாசன் போட போட. முதல்ல டிகாசன் கேட்கறது, அப்புறம் பாலை கேட்கறது. இவன் கொடுக்கறது ஒரு கப்புக்கு காசு 2 கப்பு ஆக்குவானுங்க. ஐயோ எப்பயலுங்க. அண்ணா, ஒரு டீ போடுங்க. ஆஹா, இதுல டீ என்னன்னா நம்ம போடுற டீ என்ன சாதாரண நினைச்சுக்கிட்டியா?
3 சிங்களுக்கு ஒரு டீ பொட்டலத்தை உடைச்சு ஊத்துறேன். மத்தவெல்லாம் காலம்பர ஒரு பொட்டலம் உடைச்சான்னா சாயந்தரம் வரைக்கும் வெந்நீர் எடுத்து விளாவுவான். அதிக லாபமும் வேணாம், ஆனா உழைக்கிறதுக்கு தகுந்த காசு வரணும் நம்ம கிட்ட. குடலுக்கு வயிறு காவல், வெங்காயத்துக்கு கடைக்காரன் காவல், எனக்கு இனி யார் காவல்? ஏங்க இப்படி அழற? பின்ன உன்னை காதல் பண்ணா நான் அழுவதான் செய்யணும். பாக்கி நீதான் எனக்கு விடுதலை கொடுக்க மாட்டேன்ற. நான் என்ன உனக்கு விடுதலை தர்றது? பேசாம வாய ஓடி போலாம். ஆனா இப்ப எங்க பார்த்தாலும் ஃபேஷனா போச்சு. சே, அப்படிலாம் சொல்லாத. அனாதையா வந்த எனக்கு ஆதரவு கொடுத்து தான் சொந்த சகோதரி போல முதலாளி என்ன கடையில வச்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு நான் துரோகம் செய்யறதா என்னால முடியாது. முஞ்சி பாரு, முடியாது சொன்னா ஏன் காதல் பண்ணேன். வா நம்ம 2 பேரும் ஓடி போலாம். இங்கே பாரு ஒரிஜினல் கண்ட விலாஸ். நம்ம 2 பேருக்கும் ஒரிஜினல் காதல். இப்ப நான் என்ன பண்ணுவேன்? சர்வகோணல் சதாசிவம் பாத்தியா, அந்த நேரம் தெரியாம டேய் சதாசிவம் கூப்பிடுறான் பாரு. அவனுக்கு தெரியுதா இப்போ நான் பண்ற கஷ்டம்? என்னடா பயமாவனே வெங்காயத்தை பார்த்து வெட்டி இருந்தா ஏன்டா கையில விழுது? எங்கேயா பார்த்துட்டு வெட்டுறது? நீ எல்லார்கிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேசுற லத்தம் வருதியா சொல்ற? நீ மோலாளி எங்கேயோ பார்த்தே சொல்றீங்க. என்கிட்ட பேசுற லத்தம் கொப்பன் குட்பாடா? என் லத்தம் குட்பாடா? போடா போடா மைதா மாவு என்னோட போடா. சைத்தான் மோலாளி புடிச்சவன் எனக்கு வேணாடா அப்பா. என்னடா அது? எங்க வந்தப்போ டீ சாப்பிட வந்தேண்ணே. இப்பதான் டீ சாப்பிட்டு போனா அதுக்குள்ள ஒரு டீயா? உங்ககிட்ட எத்தனை டீ வேணாலும் சாப்பிடலாம், பரவாயில்லண்ணே. சாப்பிடு சீக்கிரம். என்னண்ணே? டீ சாப்பிடுற? சாப்பிடுண்ணே. சாப்பிடு. பையா போகல. என்னண்ணே? டீ சாப்பிட வந்தியா? ஆமாண்ணே. உன்ன மாதிரி எத்தனை இடப்பட்ட பயல நான் பார்த்திருக்கிறேன். என்னடா இது நாள் மொத்தமா இருக்குன்னு பாக்குறியா? அப்படி இல்லண்ணே. அவருக்கு போடாத வெண்ணடிக்கிற வேலை. போடா பாவம். ஏதாவது அனாத பெண்ணுகளை வந்து ஆதரிக்கலாம் நீங்க வேலை கொடுத்தா முறைச்சு பாக்குறது. ஊருக்கு இந்த மாதிரி பசங்க கொஞ்சம் பேர் இருந்துகிட்டு தான் இருக்கானுங்க. இந்த கட்டோட சரியா போயிடும், எடுத்துட்டு போ. சரி மரகதம், நீ இந்த பச்சளை முறைகளை தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால ஊர்ல உள்ள ஜனங்களுக்கு எவ்வளவோ உபகாரமா இருக்குது. நான் வரட்டுமா? தங்கச்சே, என்னன்னா நான் தான் டீ கடையில எக்கச்சக்கமா சம்பாதிக்கிறேன்னு நீ ஆட்டுக்கும் மாட்டுக்கும் வைத்தியம் பண்ணி சம்பாதிக்க பாக்குறியா? என்னன்னா நீ வருமானத்துக்காக இல்லை, வாயில்லா பிராணிகளுக்கும் ஏழுகளுக்கு உதவியா இருக்கணும் தானே அந்த பாட்டி இது எனக்கு சொல்லி கொடுத்தது. அண்ணா சொல்ல மறந்துட்டேனே. என்ன? இன்னைக்கு காட்டுக்கு பெச்சனை பறிக்க போயிருந்தேன். அப்ப அந்த முத்தையில அவனு ஒரு பாம்பு கடிக்க வந்தது. செத்துட்டானா? சாகல. அந்த பாம்பே நானே விரட்டிட்டேன். அடப்போ அம்மா, தூக்கி அவன் மேல விடுறத விட்டுட்டு செஞ்சிருக்கணும். அப்புறம் தானே யோசிச்சேன். மிச்சத்தை கேளு. நான் செய்யற உதவியை மறந்துட்டு கண்ணா பின்னான்னு பேசி என் கையை பிடிக்க வந்துட்டான். டீ கடை பக்கம் வரட்டும், பாய்லர் தண்ணி எடுத்து மூஞ்சில ஊத்துறேன். அந்த சமயத்துல ஒரு ஆள் வந்து அவனை அடின்னு அடிச்சு போட்டுட்டாரு. அவனுக்கு மாலை போடணும். யார் அவன்? யாரோ பக்கத்து ஊர்ல இருந்து வேட்டைக்காக வந்தவரா. அவர் பார்த்தா பெரிய பணக்கார மாதிரி இருக்காரு. அவர் ரொம்ப நல்லவர். என்ன தங்கச்சி, வேட்டைக்கு வரவங்கிட்ட உனக்கு என்ன பேச்சு? அதுவும் பெரிய மனுஷன்ற அவங்களெல்லாம் நம்பாதே, அவங்களோட பேசாதன்னு எத்தனை வாட்டி உனக்கு சொல்றது? எல்லோரையும் கெட்டவங்கன்னு எடை போட முடியுமா? தங்கச்சி சொல்றத கேளு. தங்கம் இருக்க அதை உரைச்சு பார்த்தா உடனே தெரிஞ்சுட மாத்து. மனுஷனை எடை போட முடியாது. தெரியாமையா சொன்னாங்க பெரியவங்க, 2 ஜாதி 7 வகைன்னு. அது சரி, நீ பொழுது போன நேரத்துல காட்டுக்கு போற வேலை வேணாம். பச்சையில பறிக்கணுமா? பகல்ல போயிட்டு வா, தெரியுதா?
மாயாண்டிதான். அண்ணே அண்ணே, என்ன சத்தம்? ஏன் முகமெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? என்னென்ன நடந்தது சொல்லுங்க. எங்க சொல்லக்கூடாதா? அண்ணே, கூட பிறந்த சகோதர மாதிரி எப்பவும் உங்க பக்கத்திலேயே இருந்து உங்க நன்மைக்கு பாடுபடுற எங்கிட்ட சொல்லக்கூடாதா? சரி, சொல்ல வேண்டாம், நான் வரேன். மாயாண்டி, இந்த ஊர்ல நான் யாரு? வசதி உள்ளவரு, வணங்காமுடி. என்ன கண்டா உட்கார்ந்து எழுந்துச்சு நிப்பான். நடக்கும் போது தோல்ல போட்டிருக்கிற துண்டை எடுத்து இடுப்புல கட்டிக்குவான். சந்தையில இருந்து கோயில் வரைக்கும் அத்தனை பேரு சலாம் போடுவான். இது வரைக்கும் என் உடம்புல எவனாவது கைய வச்சிருக்கானா? நான் வச்சிருக்கானா? நான் வச்சிருக்கேன். மாலிஷ் போடுறதுக்கு, மாலிஷ் போடுறதுக்கு. இன்னைக்கு என் மேல ஒருத்தன் கைய வச்சு அடிச்சுட்டா மாயாண்டி. அடிச்சுட்டானா? யார் அவன்? பக்கத்தூர்ல இருந்து வேட்டைக்கு வந்தவன். அவன் ஏன் உங்களை அடிக்கணும்? நம்ம கந்தன் தங்கச்சி மரகதம் இல்ல? ஆமா, உங்களுக்கு மனைவியாக வேண்டியவா? எனக்கு மனைவியாக வேண்டியவதானே. அதுல என்ன சந்தேகம்? அவ கையை தொட்டா தப்பு இல்லையே. கையை தொட்டா என்னென்ன, கழுத்துல தாலி கட்டா கூட தப்பு இல்லைன்னு. அதுக்குள்ள அவன் குறுக்க வந்து என்ன அடிச்சுட்டான். எனக்கு அப்படியே வேதனையா இருக்குது. என்னால பொறுக்க முடியல மாயாண்டி, என்னால பொறுக்க முடியல. கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். என்னைக்காவது ஒரு நாள் நம்ம கையில உருட்டி போன உருட்டு. எதடா வாழைப்பழ தோலையா? வாக்கண்டா வா. எங்க இவ்வளவு தூரம்? தூரம் என்னடா தூரம்? உன் வீட்டுல இருந்து என் கடையில பாத்தீங்கன்னா நான் டீ அடிக்கிறது உனக்கு தெரியுது இல்ல? ஆமா. என் கடையில இருந்து உன் வீட்டை பார்த்தா நீ தெருவில் போற பொண்ணுங்களை கண்ணு அடிக்கிறது எனக்கு தெரியும்டா. டேய், உங்க அப்பா ஏதோ ஏழைங்க வயிற்றுல எல்லாம் அடிச்சு சம்பாரிச்சு வச்சிருக்கான். அந்த சில்லறைய நம்பிக்கிட்டு தினம் கிராப் சீவர வேலையை வச்சுக்காதே. என்னப்பா இப்படி திடீர்னு அர்த்தம் இல்லாம பேசுற? வா உட்காரு. டீ சாப்பிடுறியா? நான் எல்லாருக்கும் டீ கொடுக்குறவன், நீ எனக்கு டீ கொடுக்குறியா? ஜாக்கிரதை. என்ன கந்தா, இப்ப என்ன நடந்து போச்சு? நீ ஏன் இப்படி ஆத்திரப்படுற? அது இருக்கட்டும், எதுக்காக நீங்க வந்து? உன்னை எச்சரிக்கை செய்ய வந்தான்டா. பாம்பு கிட்ட இருந்த உன்னை என் தங்கச்சி காப்பாத்திருக்கு. அதுக்கு நீ என்னடா செய்யணும்? அவ காலில் விழுந்து கும்பிடணும்டா. மடையா, அதுக்கு பதிலா கைய பிடிச்ச. ஜாக்கிரதை. என்ன கந்தா, உன் தங்கச்சி இன்னைக்கு நேத்து எனக்கு தெரியும். சின்ன குழந்தையா இருக்கும்போது பாவாடை நாட அவ வாயில வச்சு கடிச்சுக்கிட்டு மாமா மாமான்னு கூப்பிட்டுட்டு ஒடியாரும். நாங்க 2 பேரும் சேர்ந்து கண்ணாமூச்சி எல்லாம் விளையாடுவோம். அடே, சின்ன வயசுல விளையாடி இருப்பீங்கடா. மடையா, இப்ப தடிமாடு மாதிரி ஆயிட்டியாடா. விளையாடலாமாடா? இனிமே விளையாடி விடியா? பத்திரம். இது முதல் தடவை தொட்டு உன்னை விட்டேன். இன்னொரு தடவை இந்த மாதிரி பார்த்தேன், புரோட்டாவுக்கு மாவு பண்ணிடுற மாதிரி பணிஞ்சிடுவேன். ஐயா, ஐயா, என்னையா? என்ன ஐயா, புலியை அடிச்சு விடக்கூடாதுன்னு சொல்லி அன்னைக்கு எங்க ஐயா சொன்னாரே கேட்டீங்களா? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? அந்த புலி திரும்ப வந்து எங்க ஐயாவையும் நீங்க காப்பாத்தி கொடுத்த மாட்டையும் அடிச்சு கொண்டு பிடிச்சிங்க. அந்த புலி எங்க இருக்கு இப்போ? அன்னைக்கு நீங்க சுத்திக்கல, அதே இடத்துல இன்னைக்கு சுத்திக்கிட்டு இருக்கீங்க. வரேன். எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறானே, நான் என்ன செய்வேன்?
அம்மா, நீங்க இன்னும் தூங்கலையா அம்மா? எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. ஏதோ வந்துடுறேன்னு சொல்லிட்டு புள்ள போனா 12 மணி ஆக போகுது, இன்னும் காணுமே. பொன்னையா, நீ வா, போய் பார்த்துட்டு வந்துடலாம். வேண்டாம்மா, இந்த இருட்டுல வழியே தெரியாது, விடிஞ்சதும் போகலாம். அது வரையில என் பிள்ளையை பார்க்காம என்னால இருக்க முடியாது. பொன்னையா, என்னம்மா? ஒருவேளை அந்த புலி... அப்படியெல்லாம் நினைக்காதீங்கம்மா. நம்ம ஐயா வேட்டையில ரொம்ப கெட்டிக்காரரு. எந்த மிருகம் அவர் கிட்ட நெருங்க முடியாது. நீங்க நிம்மதியா தூங்குங்கம்மா. விடியறதுக்குள்ள அவர் வரலன்னா அப்புறம் நாம போகலாம். வெளியில வா. வாங்க வாங்க. என்னது? மேல இருந்து விழுந்ததுல கால் அடிபட்டு. சரி சரி வாங்க வாங்க, மறுபடி புலி வந்துட போகுது. வாங்க. வாங்க வாங்க. கொஞ்சம் மரகதா, மரணத்தோடு போராடிக்கிட்டு இருந்த எனக்கு நீ மறு உயிர் கொடுத்துட்ட. இந்த உதவிக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்? அன்னைக்கு நீங்க கூட எனக்கு உதவி பண்ணீங்க. என்ன இருந்தாலும் நீ என் உயிரை காப்பாத்திட்ட. உங்களுக்கு வேணும்னு உயிர் பெருசா இருக்கலாம், ஆனா பெண்களுக்கு உயிரை விட மானம் தான் பெருசு. நீங்க அந்த மானத்தையே காப்பாத்தி. அம்மா, கால் ரொம்ப வலிக்குதா? ஆமா. கவலைப்படாதீங்க, நான் பச்சளை வச்சு கட்டி உங்களை குணப்படுத்துறேன். வாங்க எங்க வீட்டுக்கு போலாம். வாங்க.
கால் நுண்டிக்கிட்டு போற அந்த பொண்ணு கையில தீப்பந்தம் வேற இருக்கு. என்ன நடந்தது ஒண்ணுலயே? அது இருக்கட்டுமா ஏண்டி பாத்தியா, கடைசியில அவ தோள் மேலேயே கையப்பட ஆரம்பிச்சிட்டான். அதுக்கு என்ன செய்யறது? என் வருங்கால மனைவியோட தோள் மேல கையப்பட அவன் என்ன அண்ணே, காணுமே. யோசிக்காதம்மா, அவன் இருக்கிற இடமே எங்களுக்கு தெரியும். வாங்கம்மா போலாம். ஏல வாங்க, கேட்டோம் வாங்க. அம்மா நீ அந்த வண்டி எடுத்துக்கா. சரிங்க. ஒன்னையா அதைத்தான் நானும் கேட்கிறேன். என்ன பத்தி கேட்க நீ யார்? நான் இந்த இடத்துக்கு சொந்தக்காரி. வேட்டைக்கு வந்தவனை மயக்கி வீட்டுல கொண்டாந்து வச்சுக்கிட்டு சட்டமா பேசுறேன். போதும். அந்த முத்தைய ஒரு அயோத்தி ஏதோ சதி திட்டம் போட்டு உங்களை இங்க அனுப்பியிருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். மரியாதை எங்கிருந்து போயிடுங்க. என் பிள்ளைய வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு என்ன வெளியே போக சொல்ல உனக்கே அதிகாரம். சேகர், சேகர். அம்மா, அம்மா. ஊர் பேர் தெரியாத ஒரு நாயோடியின் குடிசையில உட்கார்ந்துகிட்டு பெத்த தாய் வந்தா அவளை தடுத்து நிறுத்த இவனுக்கு சொல்லி கொடுத்துட்டு என்ன அம்மா கூப்பிட உனக்கு வெற்றமா இல்ல? அம்மா, என்னை பத்தி தவறா நினைக்காதீங்க. நீங்க யாருன்னு தெரியாம இப்படி பேசிட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. ஏன் இன்னும் உட்கார்ந்துக்கிறேன்? எழுந்துச்சு வா. அம்மா, என்னால இப்ப வர முடியாதுமா. என்ன வர முடியாத? அந்த அளவுக்கு உன்னை இவன் மயக்கிட்டாளா? அவசரப்படாதீங்கம்மா, என் கால் அடிபட்டதுன்னா. கால் அடிபட்டுச்சா? ஆமா. எங்க? ஐயோ, எப்படி அடிபட்டுச்சு? வேட்டையாடும் போது தவறி ஒரு பள்ளத்துல விழுந்துட்டம்மா. வேட்டையாடுறத விட்டுடுன்னு சொன்னா கேக்குறியா? இப்போ உன் கால் அடிபட்டு போச்சே, நான் என்ன செய்வேன்? கவலைப்படாதீங்கம்மா, சீக்கிரம் குணமாயிடும். இந்த பொண்ணு பச்சலை வச்சு கட்டிருக்குமா. ஓஹோ, உனக்கு இவதான் பச்சலை வச்சு கட்டணுமா? சரி சரி, முதல்ல இங்க இருந்து புறப்படு. எழுந்து. அம்மா, நான் வச்சு கட்டிருக்கிறது நல்ல பச்சலை. இன்னும் 2-3 கட்டு கட்டினா சரியா போயிடும். அவர் இங்கேயே இருக்கட்டும். என் மேல உங்களுக்கு சந்தேகமா இருந்துச்சுன்னா நீங்களும் இங்கேயே தங்கிக்கணும். இத பாரு, உன்னை ஒண்ணு கேக்குறேன். எதுக்காக என் பிள்ளை மேல நீ இவ்வளவு அக்கறை எடுத்துக்கிற? உங்க பிள்ளைன்னு இல்லைம்மா, விரோதியா இருந்தா கூட வைத்தியத்துல வித்தியாசம் காட்டக்கூடாதுன்னு இது எனக்கு கத்து கொடுத்த பாட்டி சொல்லிடுறாங்க. இந்த கதையெல்லாம் கேட்க நான் தயாரா இல்ல. ஒன்னையா எங்க இருக்கிற? வாங்க. முதல்ல என்ன பிடிச்சு தூக்கு. அம்மா, இந்த நாட்டு மருந்துல எனக்கு நம்பிக்கை இருக்குமா? கொஞ்சம் கூட எனக்கு இதுல நம்பிக்கை இல்ல. அம்மா, 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 மெதுவாடா. அம்மா, அம்மா, அட கொஞ்சம் சும்மா இரு. அம்மா, நான் சொல்றது கேளுங்க. நீ வீட்டோட இரு. அம்மா, 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 போதும் போதும் பேசாதே. அம்மா, அம்மா,
பாய்லர் பக்கத்துல இருக்கிறவன் கொஞ்சம் சூடாவே இருப்பேன். சூட்டை தனிச்சுக்கிட்டே நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேக்குறது? தனியா போற பொண்ணு கிட்ட உனக்கு என்ன வேலை? இத பாரியா, அவர்தான் உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டாரு. நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களா? என் தங்கச்சி என்ன சந்தையில இருக்க பலாப்பழமா, மந்தையில இருக்க மாடா? கல்யாணத்தை பத்தி உங்களுக்கு என்ன பேச்சு? ஏப்பா, இந்த பெரிய இடத்து சம்பந்தம் எனக்கு வேண்டாடாப்பா. நான் ஓட்ட பாய்லரும் குடிஞ்ச கிளாஸ் வச்சுன்னு பிசினஸ் பண்றேன். எனக்கு அந்த மாதிரி ஆள் கிடைச்சா போதும். நீ இப்படி சொல்ற, உன் தங்கச்சி என்னடானா வேட்டையாட வந்தவனை வீட்டுல கொண்டு வந்து வச்சு விருந்துல படைக்கிற. எதை சொன்னாலும் சொல்ல, என் தங்கச்சி பத்தி அப்படி பேசக்கூடாது சொல்லிட்டேன். நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்ல. வீட்டுல போய் பாரு என்ன நடக்குதுன்னு. தங்கச்சி யார் வர? அண்ணா, அன்னைக்கு காட்டுல எனக்கு ஒருத்தர் உதவி செஞ்சாருன்னு சொன்னேன்ல. ஆமா. அவர் வேட்டைக்கு வந்தப்போ கால்ல அடிபட்டுச்சு. வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து பச்சளை வச்சு கட்டிட்டு அத பத்தி உன்கிட்ட சொல்லலான்னு புறப்பட்டேன். அதுக்குள்ள அந்த முத்தையா அவங்க அம்மாவை கூட்டிட்டு வந்து காட்டுட்டான். அந்த அம்மா அவரை அழைச்சிட்டு போயிட்டாங்க. இவ்வளவுதானா? இது ஏன் பெரிய விஷயம் என்கிட்ட கயிறு திரிச்சு விட்டான்? அதுக்காக நீ ஏன் அழுகுற? இல்ல அண்ணா, இதுவரையில ஆடு மாடுகளுக்கு மட்டும்தான் பச்சளை வச்சு கட்டி குணமாக்கிருக்கு. இப்போ ஒரு மனிதருக்கு, அதுவும் என் மானத்தை காப்பாத்தினவருக்கு, அதை பயன்படுத்தி அவரை குணமாக்கி என் நன்றியை தெரிவிச்சுக்க ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சது. அந்த சந்தர்ப்பம் வீணா போச்சுன்னு தான் நான் ரொம்ப வருத்தப்படுறேன். இதுக்காக வருத்தப்படுற? இன்னும் எத்தனை பசங்க எலும்பு முறிய வேண்டியது இருக்கு. யாராவது வராமையா போக போறான்? அப்படியே வரலன்னு வச்சுக்கிய, நம்ம கடையில எத்தனை பேர் இருக்கான்? எவனையாவது எலும்ப முறிச்சு கொண்டாந்து போடுறேன், அவனுக்கு பச்சையில வச்சு கட்டு, பலிக்குதா இல்லையான்னு பாத்துருவோம். இப்படி சிரிச்சு பூத்திருக்க வேண்டிய முகம் வாடி இருந்தா என் மனம் எண்ணெயில போட்ட சுருள் பகடா மாதிரி ஆயிடுச்சு. உதாரணம் எல்லாம் வியாபாரத்தை ஒட்டிதான் இருக்கணுமா? அவன் தொழிலை ஒட்டிதான் அவன் புத்தி இருக்கும். தங்கச்சி, உனக்கு ஒண்ணு சொல்லி வைக்கிறேன். மசால் வாடியில ஒரே வகை தான் இருக்கு. இந்த மனுஷன்ல பல வகை இருக்கிறாங்க. அதனால நீ இந்த ஆடு மாடுகளுக்கு பச்சை இலைய வச்சு வைத்தியம் பண்ற, அது பரவாயில்ல, புண்ணியம். மனுஷனுக்கு மட்டும் உபகாரம் செய்யாத, அவ்வளவுதான் ஆபத்துல வந்து முடியும். ஆமா, நீ என்ன இந்த உடுப்பையே போட்டுக்கிற? ஐயா, அசிங்கமா இருக்கிற. எத்தனை சேலை வாங்கி வச்சிருக்கிறேன், அதெல்லாம் பூசரம் பூத்து போடும். அதை எடுத்து கட்டணும் தெரியுமா? நான் வர்றேன். வானவில் போல வந்தாள், வண்ண மயில் போல நின்றாள். அவள் விழிகளில் மான்கள் துள்ளி ஓடின. விரல் நகத்தில் பவளம் இருந்தது, அவிழ்ந்து ஓடியது. கூதட்டில் முல்லை பூத்திருந்தது, அதை பறிக்க முயன்றேன். கூதட்டில் முல்லை பூத்திருந்தது, அதை பறிக்க முயன்றேன். அதற்குள் அவள் என் உயிரையே பறித்துக் கொண்டு ஓடிவிட்டாள். மரகதம், மரகதம். கட்டி தங்கம் வெட்டி எடுத்து காதல் என்னும் சாறு பிழிந்து தட்டி தட்டி சிற்பிகள் செய்த உருவமடா. அவள் தளதளவென்று ததும்பி நிற்கும் பருவமடா. கட்டி தங்கம் வெட்டி எடுத்து காதல் என்னும் சாறு பிழிந்து தட்டி தட்டி சிற்பிகள் செய்த உருவமடா. அவள் தளதளவென்று ததும்பி நிற்கும் பருவமடா. தொட்டு தொட்டு நின்றன கைகள், சுட்டு சுட்டு
கொன்றன கண்கள், தொட்டு தொட்டு நின்றன கைகள், சுட்டு சுட்டு கொன்றன கண்கள். நான் கிட்ட கிட்ட வந்தது கண்டு எட்டி எட்டி சென்றது வண்டு. கிட்ட கிட்ட வந்தது கண்டு எட்டி எட்டி சென்றது வண்டு. கட்டி தங்கம் வெட்டி எடுத்து காதல் என்னும் சாறு பிழிந்து தட்டி தட்டி சிற்பிகள் செய்த உருவமடா. அவள் தளதளவென்று ததும்பி நிற்கும் பருவமடா. தங்கரதம் போல் வருகிறாள், அல்லி தண்டுகள் போலே வளைகிறாள். தங்கரதம் போல் வருகிறாள், அல்லி தண்டுகள் போலே வளைகிறாள். குங்கும பூ போல் சிரிக்கிறாள், இன்ப கோட்டைக்கு என்னை அழைக்கிறாள். குங்கும பூ போல் சிரிக்கிறாள், இன்ப கோட்டைக்கு என்னை அழைக்கிறாள். காலையில் மலரும் தாமரை பூ, அந்தி கருக்கலில் மலரும் மல்லிகை பூ. காலையில் மலரும் தாமரை பூ, அந்தி கருக்கலில் மலரும் மல்லிகை பூ. இரவில் மலரும் அல்லிப்பூ, அவள் என்றும் மணக்கும் முல்லை பூ. இரவில் மலரும் அல்லிப்பூ, அவள் என்றும் மணக்கும் முல்லை பூ. கட்டி தங்கம் வெட்டி எடுத்து காதல் என்னும் சாறு பிழிந்து தட்டி தட்டி சிற்பிகள் செய்த உருவமடா. அவள் தளதளவென்று ததும்பி நிற்கும் பருவமடா.